பொண்ணு பையன் எங்கள் வீட்டில் பார்ஷாலிட்டி பார்ப்பாங்க. ஸோ பொண்ணு பையன் அந்த பார்ஷாலிட்டி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என் பசங்களுக்கு வளர்த்துருக்கேன் சார். பொண்ணுன்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையே கொடுக்கணும். எங்கள் அம்மாவுக்கு கிடைக்கல, பட் எனக்கு கிடைக்குது. ஸோ அதே மாதிரி என் பசங்களுக்கும் சொல்லி நான் வளர்த்துட்ருக்கேன் சார். எங்கள் அப்பா அம்மா வந்து எங்கள் முன்னாடியே சண்டை போடுவாங்க சார். எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மா அடிக்கிறது, இந்த விஷயம்லாம் பார்த்து 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 அது ஒரு ட்ராமா மாதிரி மாறி எனக்கு வர ஹஸ்பண்டுக்கிட்ட நான் டைரெக்டாகவே ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே சண்டை போடக்கூடாது. இன் ஃப்ரண்ட் ஆஃப் த சைல்டு, பசங்க முன்னாடி வாய்ஸ் ரைஸ் பண்ணக்கூடாது. அப்படி பழகுனாதான் இப்போ நான் அதை பார்த்து எப்படி நான் பயந்து போனானோ நாளைக்கு அது என் பசங்களுக்கு வந்துடக்கூடாது. நான் கல்யாணம் பண்ணால் சண்டை தான் போடுவாங்க போல இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் பசங்களுக்கு சமைக்க கற்றுக் கொடுத்துருக்கேன் சார். நான் என் பசங்க நல்லா சமைப்பாங்க. எங்கள் அண்ணனுக்கு சமைக்க தெரியாது. ஏன்னா பொண்ணு நீ செய், அவன் ஏன் செய்யணும் அப்படின்னாங்க. எங்கள் வீட்டில் 6 பேர் நாங்கள், 3 பசங்க. ஆனால் எங்கள் அம்மாவோட ரூல் நம்பர் 1 என்ன, எங்கள் அம்மா ஹிட்லர் மாதிரி தான். ரூல் நம்பர் 1 என்னென்னா அவங்க பிளேட்டை அவங்க தான் வாஷ் பண்ணணும். இந்த பையன் பொண்ணு வித்தியாசமே கிடையாது. எவரிபடி ஷுட் பி எஜுகேட்டட் அப்படிங்கிற மாதிரி தான். இன்றைக்கி உங்கள் வீட்டுக்காரர் சமைக்கிறாரு, உங்கள் வீட்டில் ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னா காரணம் வந்து அவங்க பேரண்ட்ஸ் தான். அந்த காலத்தில் நீங்கள் சொன்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா, பசங்களாக நம்ம வந்து சாப்பாடு சமைக்க சொல்லி வளர்த்த பேரண்ட்டோடைய சதவீதம் ரொம்ப ரொம்ப குறைவு. பசங்களுக்குன்னா ஒரு கைப்பிடி சோறு அதிகமாகவும் அவங்க வச்சுக்க, நான் அதுவும் குறிப்பாக நான்வெஜ் எடுத்தாங்கன்னா இந்த மட்டன் ஃபிஷ்ஷு ஒரு 4 துண்டு எக்ஸ்ட்ரா தான் போகும். அது வளர்கிற பையன் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. பொம்பளை பிள்ளை நீ என்ன அப்படின்ட்டுருவாங்க. அது இன்னைக்கு தான் அது ஆக்சுவலாக உடஞ்சி இந்த பேரண்டிங்கில் தான்